வணக்கம். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க பங்குனி மாத பலன்கள் கன்னி ராசி நேயர்களுக்கு சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இப்போ பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னாவே புதன் பகவான் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறாருங்க. சூரிய பகவானும் புதன் பகவான் நீச்சம் பட்டு வக்கரநிலை இருக்கிறதுனால ஆதித்ய யோகத்தில் இருக்கிறாருங்க. அந்த ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் தராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறாருங்க. என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொழிலில் பல வடிவான கஷ்டப்பட்டுருக்கவங்க, பல வடிவான வேதனைப்படுறவங்க, தொழில் நஷ்டத்தில் ஓடிட்டுருக்குறவங்க, தொழில் ஒரு முன்னேற்றம் இல்லைங்க, போன வருஷம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம், போன மாதத்துக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் மார்ச் மாதம் 29ஆம் தேதியில் பங்குனி மாதம் 15ஆம் தேதி அன்று சனி பயிற்சி ஆகிறாருங்க. சனி பயிற்சி ஆன பின்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்க போகுது. எனக்கா உங்களுக்கு புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குதுங்க. புதன் பகவானும் சிறப்பாக இருக்கிறாரு, சூரிய பகவானும் நல்ல யோக பலனாக இருக்கிறாருங்க. ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் முன்னேறி போகிறீங்க, வளர போகிறீங்க, 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க, நினச்ச காரியம் சாதிக்க போகிறீங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல நேரங்கள், நல்ல டைங்கள், உங்களுக்கு சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குது. கடந்த 2.5 வருஷ காலத்திலிருந்து பல வகையான கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகுது. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. பங்குனி மாதத்தில் 15ஆம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் சந்திக்க போகிறீங்க. புதன் பகவான் கால சர்ப்பத்தை எதிரில் இருக்கிறதுனால திருமண யோகத்துக்கு உங்களுக்கு பலன்கள் கொடுக்க போகிறாரு. திருமண யோகத்திற்கு பலன்கள் கொடுக்க போகிறாருங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் ஆகும். திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமணம் தீரும், தடை தீர்ந்து ஒரு முன்னேறி போகிற அளவுக்கு நல்ல நேரங்கள், நல்ல டைங்கள் உங்களுக்கு வரப்போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, சனி ராசிக்கு உங்களுக்கு பார்க்கும்போது சனி பார்வைன்றது பார்க்கும் இடத்துல உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல யோகம் கொடுக்க போகிறாருங்க. சனி ராசியிலேருந்து சனி பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு மேலே வீடு கட்ட வேண்டிய யோகம் அமைய போகுது. பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே மிக சிறப்பாக அமைய போகுது. வீடு கட்டுறதுங்க கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க. தொழிலில் வளர்ச்சியாக போகிறீங்க. இடம் வாங்காதவங்க கண்டிப்பாக இடம் வாங்க போகிறீங்க. எனக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனி இருக்கும் இடங்களை பார்க்கும் இடமே தான் ஜாஸ்தியாக பலன்கள் கொடுப்பார். இப்போ கன்னி ராசிக்கு பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு இருக்க போகிறார். மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக சனி கொடுத்தால் எவர் தடுப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சனி கொடுக்க வேண்டிய யோகத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க. கன்னி ராசிக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு மேலே அனைத்து பிரச்சனைகளும் தீரப்போகுது. வளர போகிறீங்க, முன்னேறி போகிறீங்க. பல வடிவான கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு மாறப்போகுது. கண்டிப்பாக நல்லா வருவீங்க. எனக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. குரு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாருங்க. குரு கொடுத்தால் எவர் தடுப்பான்னு சொல்லுவாங்க. குருவும் கொடுக்க வேண்டிய யோகம் தான் உங்களுக்கு இருக்குதுங்க.
குரு கொடுக்க வேண்டிய யோகத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக குரு பார்வையும் உங்களுக்கு மிகப்பெரிய சூப்பராக இருக்குது. குரு கொடுத்தால் எவர் தடுப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குரு கொடுக்க வேண்டிய யோகத்தில் இருக்குது. குருவும் தொழிலில் வளர்ச்சியாக போகிறாருங்க, கொடுக்க போகிறாரு. குடும்பத்தில் வளர்ச்சியாக போகிறீங்க. நல்ல யோகமும் உங்களுக்கு அமைய போகுது. நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்க போகிறீங்க. 2025 கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் சாதிக்க போகிறீங்க. என்னென்ன சாதிக்க போகிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். புத்திர செல்வங்கள் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வங்கள் கொடுக்க போகிறார். குருவும் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. புதன் பகவான் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறாரு. கால சர்ப்ப யோகத்தில் இருக்கிறாரு. சூரிய பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால, சனி பார்வையும் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக புத்திர செல்வங்கள் முழுக்க தரப்போகிறார். புத்திர செல்வங்கள் முழுக்க தரப்போகிறாரு. திருமண யோகமும் நடக்கும்போது வெளிநாடு வெளிதேசம் சேர்ந்த விஷயத்துக்கு போக போகிறீங்க. படிச்சுட்டு இப்போ வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு அமைய போகுது. நல்ல யோகம் உங்களுக்கு வரப்போகுது. துறையில் ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும். மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுது. அந்தளவுக்கு ஒரு நல்ல நேரங்கள், நல்ல டைங்கள் முழுமையாக இருக்குது. உங்களுக்கு நல்ல செல்வாக்காக வாழ போகிறீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு யோகங்கள் முழுமையாக இருக்குதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கேது உங்களுக்கு சிறப்பாக இல்லை. கேது பகவான் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. கேது பயிற்சி, ராகு பயிற்சி ஆகணும் பின்னாடி தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்க போகிறாரு. இப்போ ராகு கேது பயிற்சி ஆகினாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குரு பயிற்சி ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ ராகு கேது ராகு போல் கொடுப்போல் கேது போல் அழிப்பு இல்லை. ராகு கேது போல் கொடுக்குறாரு, கேது கெடுக்கிறார். இந்த கெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால பயிற்சி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். உடல் திரேயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரப்போகுது. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீருவது. கணவன் மனைவியில் இருக்கிற பிரச்சனைகள் தீரப்போகுது. நல்ல ஒரு செல்வாக்க வாழ போகிறீங்க. கடந்த இந்த 2.5 வருஷ காலமாக இருந்து படாத கஷ்டங்கள் பட்டுட்டீங்க. அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. சனி பயிற்சி ஆன பின்னாடி உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் கெட்டது விலக போகுது, நல்லது வரப்போகுது. கேது பயிற்சி ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கொடுத்தது கேட்க போனால் பகையாகும். தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகும். தேவையில்லாத அவச்சொல்கள் பேர் வரும். சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் வச்சுட்டு கரெக்டான முறையில் ஸ்டெப் எடுத்தால் கொடுத்து தேடி வரும். கொடுத்தது நல்லபடியாக உங்களுக்கு வேலையாகும், நல்லது நடக்கும். சொந்த பந்தத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும். இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாக்கா அனைத்து விஷயங்களும் சாதகமாக உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு வந்து சனியும் நல்ல நிலையில் தான் இருக்கிறாருங்க. புதனும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கிறாருங்க. சூரிய பகவானும் உங்களுக்கு நல்லது தான் கொடுத்துருக்கிறார். குருவும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பயிற்சி ஆகிறதுனால இன்னும் நல்லாயிருக்கும். கேது ஒன்று தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்போசிட்டாக இருக்கிறார். அது பயிற்சி ஆயிடுச்சுனாக்கா கண்டிப்பாக இந்த வருஷம் நல்லது நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பூர்வீக சொத்து வகையில் தாய் வகையில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து தேடி வர அளவுக்கு யோகம் இருக்குது. அம்மா கன்னிராசி நேயர்களுக்கு அவங்க அம்மா இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க அம்மாவுக்கு இருக்கிற சொத்துக்களை வந்து தேடி வரும். அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் வரும், பதவி உயர்வு கிடைக்கும்.
சம்பளங்கள் வளர்ச்சி கொடுக்கும். அதே மாதிரி துறையில் ஒரு பிஸ்னஸ்லேயும் தாய் வகையில் இருக்கிற பிரச்சனை 10 ரூபா சம்பாதிப்பாங்க. பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வளர்ச்சி கொடுக்கும். தொழிலில் முன்னேற்றம் இருக்க போகிறீங்க. அம்மா வகையில் இருக்கிற பிரச்சனைகள், அம்மா வகையில் சொத்து சுகங்கள் கண்டிப்பாக தேடி வர அளவுக்கு யோகம் இருக்குது. மனைவி ஸ்தானத்தில் நல்ல ஒரு பலன்கள் கொடுக்க போகிறார். கன்னிராசி மனைவிக்கு, பெண்ணோட ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசி இருந்து அவங்களோட மனைவி ரூட்டில் சொத்துகள் தேடி வரும். அவங்க மனைவி வகையில் நிம்மதிகள் வரும், சந்தோஷத்துக்கு வரும். மனைவியால் ஒரு நல்லது நடக்கும், நன்மைகள் நடக்கும். ஏன்னாக்கா குருவும் உங்களுக்கு பார்வை இருக்கிறதுனாலேயே சூரியனும் பார்வை இருக்கிறதுனால புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனாலையும் சனியும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் பயிற்சி ஆன பின்னாடி அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தேடி வரும் அளவுக்கு யோகம் இருக்குது. நல்ல செல்வாக்க வாழ போகிறீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகும்போது வீடு வாசல் கட்டி மண்மனை வாங்கி பொன்பொருள் செஞ்சு ஒரு பிஸ்னஸுக்கு 4 பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க. 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. நீங்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் முன்னேறி போகிறீங்க. அனைத்து விஷயத்திலையுமே வளர வேண்டிய யோகம் உங்களுக்கு இருக்குது. எனக்கு ஆதித்ய யோகத்தில் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். கண்டிப்பாக சந்திக்க போகிறீங்க. அனைத்து விஷயமும் பங்குனி மாதத்தில் 15ஆம் தேதிக்கு மேலே ஒன்று உங்களுக்கு நடக்க போகுது. பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும், மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பொறுமையாக சாதிச்சுங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சொல்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. தன்னோட பேச்சு தனக்கே பகைன்றது உருவாகும். தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் தன்னோட வார்த்தையால் வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் சாதிச்சிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் 2025 நம்பர் 1 இருக்க போகிறீங்க. ஒரு கார் வாங்கலாம், வண்டி வாங்கலாம், ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம், பழசு புதுசாக்கலாம், மேலும் மேலும் ஒரு டெவலப் ஆகலாம் அப்படி சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டான முயற்சி ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 1000 ரூபா போட்டு 1000 ரூபா போட்டு செலவு பண்ணிங்கனாக்கா 10,000 சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். ஏன்னாக்கா உங்களுக்கு வந்து வச்சு பார்க்க குருவும் பார்வை இருக்குது. குரு பார்வைன்றது உங்களுக்கு முழுமையாக இருக்கிறதுனால குரு பார்வை பட்டால் கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குரு பார்வை உங்களுக்கு இருக்குது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க. சனி பயிற்சி ஆன பின்னாடி கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை சாதிக்க போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க, நல்ல நிலைமையில் இருக்க போகிறீங்க. அனைத்து விஷயங்கள் சாதித்து நல்ல நிலைமையில் இருக்க போகிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கன்னிராசினியர்களுக்கு உடல் திரேகத்தில் மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. உடம்பு தெம்பாக இருந்தால் தான் நீங்கள் எல்லாமே சாதிக்க முடியும். உடல் திரேகத்தில் உபாதின்றது கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். ஏன்னாக்கா உடல் திரேகத்தில் சில தொந்தரவு கொடுக்கறதுனால மன உளைச்சலுக்கு ஆளாகுங்க. அதனால் குழப்பங்கள் கொடுக்கும். அதனால் தேவையில்லாத ஒரு பிரச்சனை உடல் திரேகத்தில் தொந்தரவு வரும். கொஞ்சம் உடல் திரேகத்தில் கொஞ்சம் சாதகமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பத்திரமா உடம்புல பார்த்து இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உடல் திரேகத்தில் ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைனாக்கா உடல் திரேகத்தால் சில பிரச்சனைகள் வரும். என்னாச்சுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முன்னோர்கள் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்லா இருக்கும். முன்னோர்கள் தெய்வத்தை, அப்பா செத்தவங்க, தாத்தா செத்தவங்க, பாட்டி செத்தவங்க, இந்த மாதிரி முன்னோர்கள் தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அடுத்து வந்து பார்த்தா உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்க்க உங்களால் முடிஞ்ச வரை யாருக்காவது தான தர்மம் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய சாதிச்சு கொண்டுட்டு போக போகிறீங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு மேலே
முடிஞ்ச வரை தான தர்மம் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்தோட புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும், நல்லது நடக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய சாதிக்க வேண்டிய ஒரு மாதமாக பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே வரப்போகுது. அதே மாதிரி மே மாதம் குரு பயிற்சி ஆயிடுச்சுனாவே 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பார்த்து சுதானமாக கொஞ்சம் பொறுமையாக போங்க. அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இன்னும் மிக சிறப்பாக இருக்குது. நல்லா வர போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. தெய்வத்தை மட்டும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களோட குல தெய்வத்தையும் முன்னோர்கள் தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அனைத்து விஷயத்திலையும் சிறப்பாக இருக்கும். சொந்த பந்தத்தை முன்னாடி கேவலமாக போகாத அளவுக்கு வளர போகிறீங்க. நட்பு ரீதியில் பல வழிய துரோகங்கள் உங்களுக்கு நடந்திருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி கொடி கட்டி வாழ போகிறீங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு மேலே குரு பயிற்சி, மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே இன்னும் சிறப்பாக இருக்க போகிறீங்க, டாப்பில் இருக்க போகிறீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு நேரங்கள் டைங்கள் மிக சாதகமாக இருக்குது. நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.